விஷயங்கள் என்னன்னா அப்படியே அதை ஃபாகாக வைக்கிறது, ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்கிறது. நீர்த்து போக செய்வதுன்னா என்னது, அந்த விஷயத்தை வந்து அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ சொல்லிக்கிட்டே இருப்ப சாட்டுக்கு, நீ எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருப்ப, இது எத்தனை நாள் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. நம்ம ரியாக்ஷன் தானே ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கும்ல, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை வந்து அதுதானே கொடுக்கும். இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நம்ம மேலே ப்ளேம் பண்ணுறாங்க, நம்ம கோவப்பட்டு நம்ம கத்த ஆரம்பிக்கிறதா அது ஒர்க் அவுட் ஆகும், அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அவங்க வந்து நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க, நாம் அங்கே ப்ரூவ் பண்ணவே ட்ரை பண்ணலைன்னு வச்சுங்களேன். ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க, நீ பண்ணினே இருப்போ, எனக்கு தெரியும், எனக்கு எக்ஸாக்டாக தெரியும், எனக்கு வந்து எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எதுக்காக சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியும், நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாகாக வைக்கிறதுக்கு, அப்படியே அது ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு, நொதித்து போகிறதுக்கு, நீர்த்து போகிறதுக்கு ஆன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம ரியாக்ஷன் கொடுக்காம அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம விடணும். அப்படி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் அட என்னத்தை சொல்லி என்னத்தை இவங்க நமக்குள்ளே ஒரு ஒரு இதுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்துடும். அந்த பவுண்டரி செட்டிங் இருக்க தானே செய்யும். பவுண்டரி